ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து எப்படி கொலக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது வந்து ஆக்சுவலாக இந்த கொலக்கட்டைக்கு வந்து நான் 200 கிராம் இட்லி அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். இது நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியிலே இல்லை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து கிரைண்டரில் இட்லி மாவு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிட்டேன். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இதுவாக இருக்கணும். உப்புமா மாதிரி ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அதை கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ அந்த மாவு இருக்கட்டும். நம்ம வந்து பேனில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு தாளிச்சுக்குவோம். இதெல்லாம் நல்லா தாளித்ததுக்கப்புறமா தேங்காய் பூ கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டு அதுக்கப்புறம் இந்த மாவையும் போட்டு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த மாவையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கிண்டி எடுத்துருவோம். உப்பு வந்து மாவில் அரைக்கும் போதே போட்டுக்கோங்க. நான் இந்த 200 கிராம் அரிசிக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆல்ரெடி மாவு ஆட்டும் போது போட்டுட்டேன். நல்லா கருவேப்பிலெலாம் நிறையா போட்டால் தான் கொழுக்கட்டையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் பூவையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவையும் இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் இந்த மாவு வந்து அந்த கொஞ்சம் கெட்டி பதமாக வர மாதிரி இது பண்ணிக்கலாம். மாவை அடியில் பாத்திரத்தில் பிடிச்சிடாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாவையும் தேங்காய் பூவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம தாளித்த இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கையிலே பிணைஞ்சு நல்லா இது பண்ணிடுங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்படி கரண்டியில் கிண்ட இதுவாக இருந்தால் கூட கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை பிணைஞ்சிருங்க. நம்ம கொழுக்கட்டை பதம் பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நல்லா மாவு வந்து திக்காயிரும். கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருந்தா கூட இது நான் அரைக்கும் போதே கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம கை வந்து கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு சூடு வரட்டும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா கொழுக்கட்டையை நல்லா கரெக்டாக பிடிச்சி வச்சிடணும். ரொம்ப குண்டாக இருந்தால் வேக லேட் ஆகும். அதனால் கரெக்டாக அந்த ஒரு 2 விரல் சைஸ்க்கு பிடிச்சி வச்சுட்டா சீக்கிரம் வெந்துடும். இப்போ மாவு நல்லா நம்ம தண்ணி ஊற்றி பிணைஞ்ச பதத்தில் இருக்குது பாருங்கள். கிரைண்டரில் ஆட்டின மாதிரி கிடையாது. இப்போ இதில் கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்தில் நம்ம பிடிக்கிற சைஸை பொறுத்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சோன்னா வெந்துடும். இப்போ இதை கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ இதை இந்த பாத்திரத்தில் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சு மூடி வச்சிடலாம். நான் வந்து ஒரு இட்லி வைக்கிற இடத்துல 2 தான் வச்சுருக்கேன், சீக்கிரம் வேகட்டும்னு. இப்போ இதை மூடி வச்சுட்டு இது வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். மிச்சத்தை எல்லாம் நம்ம பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது வெந்ததை எடுத்துகிட்டு அடுத்து இதையும் அதிலே வேக வச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள் எப்படி வெந்திருக்கு. நல்லா வெந்ததுனால கலரே மாறிடுச்சு. ஒயிட்டாக மாவாக இருந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும். இது வெந்ததுனால கொஞ்சம் கலரே மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாமே வெந்துருச்சு. நான் எடுத்துகிட்டு அடுத்த இதை வேக வைக்கிறேன். இப்போ இருக்கிற மாவு எல்லாத்தையுமே பாத்திரத்தில் வேக வச்சிடலாம். தண்ணி வேணால் பாத்திரத்தில் பார்த்து ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது கொழுக்கட்டைன்னு. நல்லா பிச்சு பார்த்தோன்னா உள்ள மாவே இருக்காது. இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்லா வெந்திருக்கு கொழுக்கட்டை. இதான் இவ்வளோ தான் இந்த ரெசிபி. நம்ம மாவு ஆட்டி செய்கிறதுனால அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு நான் இட்லி பொடி வச்சு தான் சாப்பிட்றதுக்கு இது பண்ணேன். அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.